ஆழ்வார்கள் வரலாறு. ஆழ்வார்கள் தம்முடைய தமிழ் பாசுரங்களால் வைணவ சமய கடவுளான திருமாலை போற்றி பாடி மகிழ்ந்தவர்கள். திருமாலின் அடியவர்களான இவர்கள் திருமாலின் பெருமையும் தமிழின் சிறப்பினையும் உலகுக்கு உணர்த்தியவர்கள். வடமொழியில் உள்ள வேதங்களுக்கு இணையாக இவர்களின் பாசுரங்கள் போற்றப்படுகின்றன. ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஆழ்வார்களின் காலம் 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை என்று கருதப்படுகிறது. ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர் ஆவார். ஆழ்வார்கள் இந்து சமய தெய்வமாகிய திருமாலை போற்றி தமிழ்ச் செய்யுட்களால் பாடியவர்கள் ஆவர். தென்மொழியாம் தமிழ் மொழியில் வைணவ இலக்கியங்களை வளர்த்தவர்கள். பரம்பரையில் 4000 திவ்ய பிரபந்தம் அல்லது ஆழ்வார் அருளிச்செயல் என்னும் தொகுப்பு நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்களை பாடிய ஆழ்வார்கள் 12 பேர். அவர்களுள் இறைவனை இறைவனாக காணாது இறைவனோடு உறவு முறையில் வாழ்ந்ததால் ஆண்டாளையும், இறைவனை பாடாது ஆசானை பாடினார் என்பதால் மதுரகவியாழ்வாரையும் வேறு வரிசையில் தொகுத்து ஆழ்வார்கள் 10 பேர் மட்டுமே எனக் காட்டுவாரம் உண்டு. இவர்கள் பொ. 5 முதல் 9 நூற்றாண்டு கால அளவில் வாழ்ந்தவர்கள். ஆழ்வார்கள் என்பவர்கள் வைணவ சமயத்தில் திருமாலை வழிபட்டு அவரது புகழை பாடிய 12 அடியார்கள் ஆவர். இவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஆழ்வார்கள் வரலாறு. ஆழ்வார்கள் என்பவர் 12 ஆவர். இவர்கள் எம்பெருமானின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர்கள். இவர்களின் பாடல்கள் வைணவ சம்பிரதாயத்தில் மிகவும் போற்றப்படுகின்றன. ஆழ்வார்கள் வைணவத்திற்கு முக்கிய பங்காற்றியுள்ளனர். இவர்கள் வடமொழி வேதங்களுக்கு இணையான தமிழ் மறை பாடல்களை இயற்றியுள்ளனர். ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம் என அழைக்கப்படுகிறது. இதில் ஒவ்வொரு ஆழ்வாரின் பாடல்களும் தனித்தனியாக தொகுக்கப்பட்டுள்ளன. ஆழ்வார்கள் 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை வாழ்ந்ததாக கருதப்படுகிறது. பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயர் தம் கொழுந்தே என்னுமா இச்சுமை தவிர யாம்போய் இந்திரலோக ஆளும் அச்சுமை பெருனம் வேண்டேன் அரங்கமா நகருளானே பூதம் சரஸ்ய மகதாவிய பட்ட நாதா ஸ்ரீபக்தி சார குலசேகர யோகி வாஹான பக்தாரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்யம். இந்த 108 திவ்ய தேச திருத்தலங்களுக்கு சென்று நம் பெருமானை சேவிக்கு முன் அவனை போற்ற சரணடைந்த அவனே கதி என்று வாழ்ந்த 12 ஆழ்வார்களை பற்றி தெரிந்து கொள்வது அவசியமாகிறது. இந்த ஆழ்வார்கள் வெவ்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும் அவர்கள் போற்றி பணிந்ததெல்லாம் ஒரே பரமனைத்தான். இந்த ஆழ்வார்கள் திருமாலின் அம்சமாகவே கருதப்படுகின்றனர். பெருமானை போற்றுவதுமே மங்களாசாசனம் செய்வதுமே அவர்களின் வாழ்க்கை முறையாக அமைந்தது. இப்பன்னிருவரில் மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று கண்ணனைச் சரணடைந்த ஸ்ரீ ஆண்டாள் மட்டுமே பெண் ஆவார். 1. பொய்கை ஆழ்வார். 2. பூதத்தாழ்வார். 3. பேயாழ்வார். 4. திருமழிசை ஆழ்வார். 5. நம்மாழ்வார். 6. திருமங்கை ஆழ்வார். 7. தொண்டரடி பொடி ஆழ்வார். 8. பெரியாழ்வார். 9. ஸ்ரீ ஆண்டாள். 10. குலசேகர ஆழ்வார். 11. மதுரகவி ஆழ்வார். 12. திருப்பானாழ்வார். இவர்களுள் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் மற்றும் பேயாழ்வார் மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என்று குறிப்பது வழக்கம். Thank you for watching. Please follow us on YouTube at Mind and Soul Connect. And do like, share, subscribe, and don't forget to click the bell icon. Signing off now on behalf of Vasantha Vidya Spiritual Habit is your Gopal Krishnan, Spiritual Healer, Law of Attraction Coach, Manifestive Meditation Trainer.